இன்றைக்கி என்ன அப்படின்னா கிராட்டிடியூட், நன்றி உள்ளவர்களாக இருங்கள். நன்றி உணர்வுனா என்ன? கிராட்டிடியூட்னா நன்றி உணர்வு. இறைவனுக்கு நன்றி செலுத்தும்போது நம்ம எப்படி செலுத்துகிறோம்? எதையும் எதிர்பார்க்காம செலுத்துகிறோம். இன்னைக்கு காலையில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தது, உள்ளத்திலே நீ இருந்தால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு என்ன சொல்லுது? நீங்கள் இறைவனை வேண்டினால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். ஒருவன் கொலை செய்துவிட்டு இறைவனை வேண்டிலாம் எப்படி இருக்கும்? எல்லா நன்மையும் கிடைக்கும். இன்னொருத்தன் புண்ணியங்கள்லாம் செய்து வந்துட்டு இறைவனை வேண்டிலாம் என்ன கிடைக்கும்? எல்லா நன்மையும் கிடைக்கும். இப்படி சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? டென்ஷன் ஆகிட மாட்டீங்க? ஆயக்கத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனை போய் நீ இறைவனை வேண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன நியாயம் அப்படின்னு கேட்போமா இல்லையா? ஆனால் இங்கே அப்படி நடக்காது. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அவர் என்ன சொல்கிறாரு? ரொம்ப கிளியராக சொல்கிறார். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேறு, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது. அதனாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல் சொல்லுகிறேன். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதான் படித்தோம். எல்லாரும் நிறைய போதகர்கள் இருக்காங்க, போதகம் பண்ணுவாங்க. ஜென்ரலாக அவங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லுவாங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். நீ 10 பவுன் தாலியை அறுத்து போடு, உனக்கு ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதத்தை தருவார்னு மேடையில் பேசுகிறாங்க. அவங்க மகள்கிட்ட போய் இவன் தாலி அறுத்து போடுமா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுவாங்களா? பவுலிங்க அதான் சொல்கிறேன். என் பிள்ளைக்கு நான் எப்படி சொல்லுவேனோ அது மாதிரி தான் உனக்கு சொல்கிறேன். நீங்கள் அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள், வேண்டாம் அப்படிங்கிறேன். ரொம்ப எச்சரிக்கையாக சொல்கிறாரு. ஏன்னா தேவன் எப்பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு படித்தாங்கள்ல, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால. என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு? அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும் பாரு, 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறோம். மிஷினரிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதான் நான் இன்னைக்கு சர்ச்சில் பேசிகிட்டு இருந்தோம்ல. தங்களுடைய பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தார்கள். இங்கே அனாதையாக ஊழியம் செய்தார்கள். எதற்காக? நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவதற்காக அவர்கள் பாடுபட்டார். அதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்? ரொம்ப பாடுபட்டு மிஷினரிகள் எவ்வளோ பாடுபட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதாவது அவர் சாக போகிற இதிலே இருக்கார். இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. மிகுந்த தைரியத்தோடு உங்களிடத்திலே பேசுகிறேன். நாங்கள் மக்கெதோனியா நாட்டிலே வந்தபோது சரீரத்திலே இளைப்பாறுதல் ஒன்றுமே இல்லாது, நிம்மதியே இல்லை. அலைகிறாங்க, ஓடுறாங்க, ஜெயிலில் பிடிச்சி போகிறான், இங்கே ஓடுறான், அங்கே போகிறான், அடிக்கிறான். இவ்வளவு பாடுகளை அவர்கள் அனுபவித்ததுனாலே நாம் இன்றைக்கி சௌகரியமாக ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறோம். இன்றைக்கி வசனம் என்ன சொல்லுதுன்னா, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4 to 5 அப்புறம் 10ஆம் வசனம். அதான் நம்ம இன்றைக்கி நம்மளை அறியாமையை தியானம் பண்ணுறோம். துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இறைவனிற்கு நீங்கள் தனியாக ஒப்புவித்தீர்கள் என்றால் நான் அவர்கள் மத்தியிலே இருப்பேன், நான் அவர்களுக்கு பிதாவாயிருப்பேன், அவர்கள் எனக்கு குமாரராயிருப்பார்கள் என்ற இப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. வாட் அ பிரைஸ் பால் pay to be faithful in his ministry. பவுல் தன்னுடைய ஊழியத்திலே உண்மையுள்ளவராக கடைசி வரைக்கும் இருந்தார். பேதுரு கூட மாறி போயிட்டார். யூதர்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு தனியாக, ஆமாம் நீங்கள் சொல்கிற கரெக்டு தான், அதை விருத்த சேதனம்லாம் பண்ணணுங்க, அது நம்ம பாரம்பரியங்களை கடைபிடிக்கணுன்னாரு. பர்னபாவோ எம்பரையும் எமினேயும் எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் பணத்தின் பின்னாடி ஓடிட்டாங்க. பவுலோடு கூட இருந்தாங்க. தீமோத்தேயும் தீத்துவும் மட்டும் அவரோட கடைசி வரைக்கும் இருந்தாங்க. எவ்வளவு பாடுகளாக இருந்தாலும் பவுல் கொஞ்சம் கூட விலகவே இல்லை, கத்தி மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தார். அதுக்கு அவர் கொடுத்த விலை ரொம்ப அதிகம். கடைசி வரை உண்மை உள்ளவராக இருந்தார். Yet how little the Corinthians really appreciated all he did for them. இருந்ததிலே மிக மிக மோசமான சபை கொரிந்தியர் சபை தான். மிக அருவருப்பான காரியங்களை செய்து வந்தார்கள் சபைகளிலே.
புறஜாதிகளிடத்திலும் காணப்படாதபடிக்கு அசுத்தமான காரியங்களை செய்கிறீர்களேன்னு ஒரு இடத்துல சொல்கிறேன். அவ்வளோ தூரம் ஊழியம் செஞ்சு அவங்க திருந்தவே இல்லை. தே brought sorrow to his heart, yet he was always rejoicing in Jesus Christ. இப்படியெல்லாம் இருந்தும் அவர் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறார். அது எப்படிங்க முடியும்? பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க. நீங்கள் கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம்லாம் படித்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். இவங்க என்னென்ன வேலை பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அசுத்தமான காரியங்களே அவங்க செய்கிறாங்க. புத்தி இல்லாத கொரிந்தியரின் போட்டு அந்த வசனத்தில் சொல்லுவார், ஏன்டா இவ்வளோ கேவலமான காரியங்களை செய்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சபையில் அதெல்லாம் நடக்கும். நீங்கள் அதை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது, எச்சரிக்கையாக இருங்கள். அதான் அந்த 10ஆம் வசனம் ஒன்று சொல்லும் பாருங்களேன். தேவனுக்கு ஏற்ற மனஸ்தாபம் எங்கே கொண்டாடுது? அதாவது இந்த லௌகீக துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கம்னு 2ஆக பிரிச்சிருக்கோம். இந்த உலகத்துக்கு ஏற்ற துக்கம் மரணத்தை கொண்டு வரும். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபத்திற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புகளை உண்டாக்குகிறது. நீங்கள் இந்த மாதிரியான துக்கத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் நமக்கு என்ன நன்மைகளை செய்திருக்கிறார் இல்லையா? உயிரை காப்பாற்றிருக்கிறார் இல்லையா? தம்பிக்கெலாம் திடீர்னு ஜன்னி வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஃபிட்ஸ் இருக்குது. அட்டன் பண்ணுற ஸ்டாஃபுக்கு என்ன செய்கிறேன்னு தெரில. ஆனால் அந்த நேரத்தில் ஜெபம் தான் காப்பாற்றுச்சு இல்லையா? இதுமாரி எப்பேற்பட்ட அதிசயங்களையெல்லாம் அவர் செய்திருக்கிறார். இதற்கு நாம் நன்றியுடையவர்களாக இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டவரமான காரியம் என்னென்னா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் அவருக்கு பிடித்த நியாயமான காரியத்தை மட்டும்தான் செய்ய வேண்டும். நம்மிடத்திலே அநீதி காணப்பட்டால் நிச்சயமாக அடி உண்டு. மற்ற தெய்வங்கள் சொல்கிற மாதிரி என்னிடத்தில் வேண்டுதல் செய்தால், அதிகாலையில் வேண்டுதல் செய்தால் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன், அந்த ஆணியெல்லாம் கிடையாது. நீ உண்மையை செய். தவறு செய்தாயா மன்னிப்புகள், மனம் திரும்பு. மனம் திரும்ப ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீ போகவே முடியாது. நீங்கள் மனம் திரும்புங்கள், பிள்ளைகளைப் போல மனம் திரும்புங்கள், அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பீர்கள். நீங்கள் பிள்ளைகளைப் போல மனம் திரும்பவில்லை என்றால் உங்களுடைய மைண்ட் செட்டு மாறணும். சார், நான் காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பைபிள் படிச்சுட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு எல்லாம் பட்டாயெல்லாம் போட்டுட்டு சர்ச்சையை போய் பெருக்கி தொடச்சி எல்லாம் பண்ணிடுவேன் சார். மனம் திரும்பினியா? அதெல்லாம் மனம் ஏன் சார் திரும்பணும்? அதெல்லாம் நான் ஆண்டவருக்கு செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன். வெளியில் போடா. நாடார் சங்க தலைவராக இருந்துக்கிட்டு எல்லா ஐக்கியத்தனத்தையும் பண்ணிவிட்டு சர்ச்சில் நீ பிசி மெம்பராக இருந்தால் உருப்படியா? மனம் திரும்ப வேண்டும் தான் ஆண்டவர் சொல்கிறேன். ஆண்டவருடைய பிரசங்கம் பூரா இந்தியாவில், அவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் பண்ண பிரசங்கம்லாம் என்ன பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக என்று பிரசங்கம் பண்ணினார். ஒரே வசனத்தில் முடிச்சிருக்கும். இப்போ மனம் திரும்பவே இல்லை. நான் இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கேன், கட்டுப்பட்டியாகவே இருக்கேன். எப்படி நீ மனம் திரும்ப ரட்சிக்கப்படுவோம்? ஆண்டவர் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். அதான் இவர் சொல்கிறார். ஆல்வேஸ் ரிஜாய்சிங் ஜீசஸ் கிரைஸ்ட் became poor that might become rich. The Greek word translated poor means the complete destitution of a beggar. ஒன்றுமே இல்லை, இருக்க இடம் இல்லை, அடுத்து போகிறதுக்கு காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, உடுத்துறதுக்கு துணி இல்லை, அந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரன மாதிரி ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு போனார். பவுலுக்கெல்லாம் எங்கேயுமே இல்லை. அவர் எங்கே போய் தங்கினார்? ஒரு 3 மாதம் சீமோன் வீட்டில் தங்கியிருந்தார். சோறு இதான் அவன் போட்டு சாப்பிட்டுட்டு கிடந்தேன். அப்போ அவனுக்கு என்ன கொடுத்தேன்? நான் வலையை பின்னி பொழைச்சேங்க சொல்கிறாரு. அங்கே போய் என்னங்க இவ்வளோ பெரிய பாதிரியார், ஞானி, எவ்வளோ படித்தவர், பிஹெச்டி படித்தவர், கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு படித்தவர். அவருக்கு ஈக்குவலாக படித்தவன் எவனுமே கிடையாது. அவருடைய டீச்சர் பேர் என்ன? பவுல் யார்கிட்ட படித்தார்? கமாலியேல். கமாலியருங்கிற சாக்ரட்டிஸ் மாதிரி, அரிஸ்டாட்டில் மாதிரி மிகப்பெரிய ஞானி. அவர்கிட்ட படித்தவர் இவர். அப்பேற்பட்ட ஞானம் உள்ளவர் மீன் வலைகளை பின்னி சாப்பாட்டுக்கு வர்றார். ஏன் தலையெழுத்தாயா அவனுக்கு? இதே கவர்மெண்ட்டில் போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அவன் மிகப்பெரிய சங்கி, யாரை வேணால் கொல்லலாம், யாரை வேணால் ஜெயிலில் போடலாம். ஃபுல் அத்தாரிட்டி அவன்கிட்ட இருக்குது. கவர்னர்கிட்ட இருக்குது அத்தாரிட்டி, எல்லா மினிஸ்டர்கிட்டையும் அவன்கிட்ட அத்தாரிட்டி இருக்குது. அவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டேன். இன்றைக்கி என்னாச்சு? வானோர் பூதளத்தோல் பூமியின் கீழானோர் அனைவரும் வணங்கும்படியாக ஒரு மிகப்பெரிய பேரை அவரிடத்தில் கொடுத்துட்டேன். இயேசு கிறிஸ்துவை எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் பவுலை சொல்லுவாங்க. பேதுருவையோ அந்திரேயாவையோ பிலிப்பியோ அந்தளவுக்கு யாரும் ஞாபகப்படுத்துறதில்ல. பவுல் அன்றைக்கி எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு பெயரை கொடுத்தார். பவுலோட துண்டை எடுத்து வியாதிஸ்தர்களை போட்டால் எல்லாம் குணமாயிட்டான். அப்பேற்பட்ட வரத்தையும் வல்லமையும் கொடுத்தார்.
அவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாரு. வாஸ் பால் ராங் இன் அப்பீலிங் ஃபார் தியர் அப்ரிசியேஷன்? ஏன் இவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஒன்றுமே கண்டுக்காமல் இருக்கிறீங்க, ஒரு நல்லது கிட்ட செய்யக்கூடாதா அப்படின்னு கொரிந்தியர்கிட்ட கேட்குறாரு. அது என்ன தப்பா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் அப்படி நினைக்கல. டூ மெனி சர்ச்சஸ் ஆர் ப்ரோன் டு டேக் ஃபார் கிராண்டட் த sacrificial ministry of pastors, missionaries and faithful church officers. இந்த சபையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை பார்த்தவர்களை பற்றின ஒரு நன்றியே இல்லை. நேற்று போய் பார்த்தோம்ல சர்ச்சில், எவ்வளோ கஷ்டப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளை சாக கொடுக்கும்போது அவங்களுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும். செத்து செத்து பொழைச்சிருப்பாங்க. இன்றைக்கி அசால்ட்டாக அந்த கல்வெட்டை தூக்கி குப்பையில் போட்டான். எவ்வளோ கேவலமான காரியம். உங்களுடைய மல்லத்தில் நன்றி இருந்தால் இப்படி செய்வாங்களா? ஆண்டவரே, இன்றைக்கு நான் இந்த ஆலயத்தில் ஜெபிக்க முடிகிறது, இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற முடிகிறது என்றால் இந்த மிஷினரிகள் இங்கே வந்து கஷ்டப்பட்டாங்களே, கொஞ்சமாவது நன்றி இருக்கா? அதான் கேட்குறாரு. டூ மெனி சர்ச்சஸ் ஆர் ப்ரோன் டு டேக் ஃபார் கிராண்டட் த sacrificial ministry of pastors, missionaries and faithful church officers. Paul was not begging for praise, but he was reminding his friends in Corinth that his ministry to them had cost him dearly. ரொம்ப பாடுபட்டு சோத்துக்கு வழி இல்லாமல், நிம்மதி இல்லாமல், படுக்க இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவங்களுக்கு ஊழியம் செய்து அந்த மக்களை திருப்பினார். ஆனால் அவங்க எப்படி போனாங்க? மிக கேடான காரியங்களை செய்தார். இன்றைக்கி நம்முடைய சபை மக்கள் எப்படி இருக்காங்க நீங்களே பாருங்கள். ஒரு பைபிள் வாசிக்க தெரியல, அவங்க ஒரு டீச்சர், அவங்க ஊழியம் பார்க்குறாங்க, பைபிள் வாசிக்க தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன் பல முறை அவர்கள் வேத வசனத்தை படிக்கவில்லை. ஒரு போர்ஷனை நீங்கள் பல முறை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக வரணுங்கள? அதானே உண்மை. ஒரு போர்ஷன் இருக்குது, நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, திக்கி திக்கி படிக்கிறீங்கன்னு, இதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கலன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு முன்னாடி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த மனசுலேயே தங்கும்ல. இப்போ நம்ம எப்படி இந்த வசனத்தை பண்ணுவோம்? உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாயின்னு மனப்பாடமாக சொல்கிறோம். அதைத்தான் போய் அங்கே போய் படிக்கணும்னா நம்ம பாட்டு படிச்சுட்டு போவோம், எந்த திக்கும் வராது. ஆனால் பைபிள் ரீடிங் பண்ணுறாங்க, எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. ஏதாவது இப்போ ஒரு பிரச்சனை, ஒரு தவறு இல்லாமல் படிக்க முடியுதா? அதேமாரி தமிழர்களாக பிறந்து இந்த ல மூணும் தெரியல, ந டன்னகரம்ல அது தெரில, மூணும் தெரியல. அப்போ பைபிள் தப்பாக பசிக்கிறாங்க. அப்போ அந்த அர்த்தமே தப்பாக போகுது. ஆண்டவருக்காக நான் வேத வசனத்தை படிக்கிறேன், எனக்காக மிஷினரிகள் உழைத்திருக்கிறார்கள், என்னுடைய அப்பா என்னை கிறிஸ்தவராக உழைத்திருக்கிறார். நேற்று தான் சிவகார்த்திகேயன் சொன்னான். அந்த பேசுகிறதுல எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் படிங்க. எங்கள் அப்பா சைக்கிள்லேயே போய் சம்பாதிச்சு என்னை படிக்க வச்சார். நான் 1 டிகிரி வாங்கிட்டேன், 2 டிகிரி வாங்கிட்டு எங்கள் அக்கா 3 டிகிரி வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பாவுடைய அப்பா வந்து நடந்தே போய் எங்கள் அப்பாவை படிக்க வச்சார். அவர் 1 டிகிரி வாங்கினார். எங்கள் அப்பா சைக்கிள்லேயே போய் என்னை படிக்க வச்சார். நான் 2 டிகிரி வாங்கி பிஇ எம்பிஏ வாங்கிட்டேன். எங்கள் அக்கா வந்து 3 டிகிரி வாங்கிட்டாங்க, எம்பிபிஎஸ் எம்எஸ்சி எஃப்ஆர்சிஎஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசினாப்புல. அதனால் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாவது படிங்க, கல்வி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இன்றைக்கு நம்முடைய அப்பாவுடைய அப்பா எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு மிஷினரி, ஏதோ ஒரு போதகர், ஏதோ ஒரு ஊழியக்காரர் அவர்களை வழிநடத்தியிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் பின்னாடி திரும்பி பாருங்கள். நீங்கள் மாம்சம் திரும்பி பார்த்தோமானால் நம்ம அநேகர் நல்லவர்கள் அல்ல, நம்முடைய அநேகர் வல்லமை உள்ளவர்கள் அல்ல, நம்மளுடைய அநேகர் ஐஸ்வர்யான்கள் அல்ல. ஆனால் நம்ம ஐஸ்வர்யான்களாக யார் ஆக்கினார்? அந்த காலத்தில் தாத்தா வந்து கிறிஸ்டியனாக மாறினார், அவங்க அப்பா வந்து வைணவ பெருமாள் நாடார், அவர் இந்துவாக இருந்தார். அப்போ யார் அவரை மனம் திரும்ப செய்தது? எதற்காக மாறினார்கள்? எதற்காக ஒரு ஊரே மாறினாங்க? இதெல்லாம் யோசனை பண்ணிப்பாங்க. இப்போ கிறிஸ்துவின் அன்பு எல்லாருக்கும் சமம், நீ ஓரமாக போய் ஒதுங்கி இருக்க வேண்டாம். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? இட் ஹஸ் வெல் பீன் செட், இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் கிராட்டிடியூட் லுக் இன் த டிக்ஷனரி. நீங்கள் நன்றி என்று எது பார்க்கணும் என்றால் டிக்ஷனரியில் போய் பாருங்கள். ஏன்னா மனுஷன்ட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். என்ன நன்றினா என்ன? நன்றினா டிக்ஷனரியில் பாரு என்ன போட்டுக்கணும் அப்படி போகிறாங்க. ஆர் வி ஷோவிங் கிராட்டிடியூட் டு தோஸ் ஹூ ஹாவ் மினிஸ்டர்ட் டு அஸ்? நமக்கு ஊழியம் பார்த்த சபைக்கு, நமக்கு ஊழியம் பார்த்த ஊழியக்காரர்களுக்கு, நமக்கு ஊழியம் பார்த்த பல மிஷினரிகளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? எப்படி நன்றி உள்ளவர்களாக இருப்பது?
இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுத்தால் அதை எனக்கே செய்தார். நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார், அப்போ அந்த வேலையை செய்யும். ஒருத்தங்க நீ காலையில் ஒரு பையன் வந்தாப்புல பார்த்தீங்களா? இப்போ மாவு கொண்டு வந்து கொடுத்தாப்புல. ஆமாம், மாவு மட்டும் வாங்கினா பார்க்கலாம். அந்த வேலை பார்க்கலையா? அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு நாங்கள் மெம்பர்லாம் கிடையாது, அந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாது. நாங்கள் போய் மாடியில் உட்காந்துருந்தோம். ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு அம்மா ரொம்ப கிழிஞ்ச உடைய போட்டு உட்காந்துருந்தாங்க. கிறிஸ்மஸ்க்கு முந்தின வாரம் நாங்கள் பார்த்துட்டு இவங்க 3 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது அளவு நாங்களே அப்படியே இப்போ கண்ணாலேயே பார்த்துக்கிட்டோம், எடுத்து கொடுத்தோம். அவ்வளோ சந்தோஷம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்கிறாப்புல, அன்றைக்கி கொடூரமான நிலையில் இருந்தோம், எவ்வளோ பெரிய உதவியை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு 10 வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அவ்வளோதான். என்ன எனக்கு 150 300 ஆச்சு, வேறு சாதாரண காசு. ஆனால் நம்ம யாருக்கு செய்கிறோம்? நீங்கள் கண்களால் பாருங்கள், ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். இதுதான் உங்களை ஆண்டவருக்குள் வழிநடத்தின மிஷினரிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நீங்கள் செய்கிற நன்றி. வேறு ஒன்றும் பெருசாலாம் செய்ய வேணாம். சபைகளை கட்டி எங்கே பார்த்தாலும் மீட்டிங் நடத்தி அதெல்லாம் வேண்டாம். சிம்பிளாக என்ன செய்யலாம், அவ்வளோதான். எளிமையான முறையில் நீங்கள் என்ன செய்யலாம் அதை யோசிங்க. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். 100%. இப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தங்களும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோടെ பூரணப்படுத்த கடவுள். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து சுத்தம் உள்ளவர்களாயிருங்க. எல்லாரிடத்திலும் குறைகள் உண்டு, ஆனால் நீங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் உண்மையுள்ளவர்களாயிருங்க. நீங்கள் எப்பயுமே உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், எப்பயுமே நன்றி உள்ளவர்களாகத்தான் இருக்கணும். அவன் அப்படி இருந்தால் அன்றைக்கி கூட அப்படின்னு வாக்கிங் போகும்போது ஒருத்தன் பேசிட்டு, அவன் அப்படி செஞ்சானா நம்மளும் அப்படி தாங்க செய்யணும். அப்படி செய்யவே செய்யாது. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை தனியாக பிரித்து வைத்திருக்கிறார். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எந்த நிலையிலேருந்து எந்த நிலைக்கு நம்மளை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். மிகப்பெரிய அதிசயம். திரும்பி பார்த்தா நமக்கு ஒன்றுமே புரியாது. எப்படா நடந்துச்சு ஒன்றுமே தெரியாது. மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுகிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய மிஷினரிகள், நம்முடைய சபை, நம்முடைய ஆலயம், நம்முடைய போதகர். அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக இருப்பீர்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சம்திங் டு பாண்டர். வாட் ஆர் சம் sacrifices you have made for other lately that didn't seem to be appreciated? How did you feel? கருணாநிதி இடத்துல போய் ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார். கருணாநிதி, இத்தனை ஆண்டுகள் அரசியலில் நீங்கள் இருந்திருக்கீங்க, 40 ஆண்டுகளுக்கு மேலே இருந்திருக்கீங்க, இந்த அரசியல்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நிருபர் கேட்குறார். யாருக்கு நாம் நன்மை செய்கிறோமோ அவர்கள்தான் முதல் ஆளாக நமக்கு எதிரியாக நிற்பார்கள். அதை பார்த்து நாம் சோர்ந்து விடக்கூடாது, தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறேன். கிராட்டிடியூடுங்கிறது இருக்கவே இருக்காது மக்கள் மனதில். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்வீங்க, அவங்க உங்களை கண்டுக்க மாட்டாங்க, நன்மை செய்வதற்கு உங்களுக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள். அப்படி ஏதாவது சமீபத்தில் நடந்திருக்கா அவங்களுடைய வாழ்க்கையில்? ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்காக உழைச்சி செஞ்சு கொடுத்தீங்க, கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இருக்கானே அப்படி நீங்கள் நினச்சிருக்கீங்களா? ஹவு டிட் யூ ஃபீல்? உங்களுடைய மனசு எப்படி இருந்தது? அதை கண்டுக்கிறாதீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் தேவன் பரிசுத்தமானவர் போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க. இங்கே 1ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்துகிறவர்கள். அதான் என்ன சொல்கிறார்? இன்னும் ஃபுல் கம்ப்ளீட் பர்ஃபெக்டாக்குங்கிறார். அதுதான் நம்முடைய வேலை. நம்முடைய வேலை ஆண்டவருக்கு பயந்து மிகுந்த எச்சரிக்கையோடே மேலும் மேலும் பயபக்தியோட ஜாக்கிரதையாக நீங்கள் செயல்படணும் உங்களுடைய வாழ்க்கையில். அதுதான் கடவுளுக்கு பயந்துருங்க, நன்றி உள்ளவர்களாயிருங்கள் என்பதுதான் என்னுடைய சிந்தனை.